கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. இமையவர் இருமாம் திருந்தரசாள ஏற்று வந்தெதிர் பொரு சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறும் நம்புருடோத்தமன் நகர்தான் இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை உலகிரைத்தாட கமையுடை பெருமை கங்கையின் கரை மேல் கண்டபென்னும் கடிநகரே. இமையவர் தேவர்கள் தங்களுக்கு ஈடு இல்லை என்று இருமாந்திருக்க அவர்களை யார் அடக்க முடியும்? ஒவ்வொரு தேவர்களும் அவர்களுக்கு பேர்பட்ட பெருமை திறமை. அதனால நமக்கு எவன்டா ஈடுன்னு இருக்கிறார்கள். அது சரி, நல்ல பாம்புக்கு ஈடு கிடையாது, அதுக்கு மேல கருடன் இருக்கிறார். அதுக்கு ஈஸ்வரன் படைச்சிருக்கா, அதுக்கு மேல ஆளை வச்சிருக்கான். தனக்கு ஈடுன்னு எவனுமே சொல்ல முடியாது. அந்த தேவர்கள் இமையவர் இருமாந்திருக்க தங்களை போன்ற ஆள் கிடையாதுங்கும் பொழுது அவர்களை எதிர்த்து வந்த அசுரர்கள் ஏற்று வந்து எதிர் பொரு சேனை, அந்த அசுரர்களுடைய சேனை. அவர்கள் இங்கேண்டா யுத்தத்துக்கு வந்தேன் நீங்கள்லாம், அமராவதிக்கு இந்திரன் கிட்டக நேர யமபுரம் போங்கோ என்று சொல்லி அவ்வளவு பேர்களையும் யமனுடைய உலகத்துக்கு அனுப்பினார் அப்படிங்கிறார். நமபுரம் நணுக எம்பெருமான் சார்ங்கத்தை எடுத்து யுத்தம் பண்ணின அழகு சொல்லப்படுறது பல இடங்கள்ல. பெரும்பாலும் சக்கரத்தை எடுத்து யுத்தம் பண்ணின அழகு சொல்லப்படுறது. வராகாவதாரத்திலே கதையினால யுத்தம் பண்றது கூட அழகு சொல்லப்படுறது. ஆனால் நாந்தகம் இடுப்புல கத்தி சொல்லிருக்காரு, அது அழகுக்குதானோ அப்படின்னு சொல்லும்படியாக அதை எடுத்து வாழ் வீசினார் என்று எங்கேயுமே அவதாரத்துல கதைகளை காணும். ஆனால் இங்கே ஆழ்வாரதை அனுபவிக்கிறார் வாழ்வீச்சு. ஆனால் கல்கி அவதாரத்துல வாழ்வீச்சு தான் செய்வார்னு சொல்லியிருக்கு. கையில அந்த வாழை நந்தகம் என்கின்ற வாளை எடுத்து விசிறும், அதை வீசி இவ்வளவு அசுர சேனைகையும் நமபுரத்துக்கு அனுப்பித்த நம் புருடோத்தமன் எழுந்துருளி இருக்கும் நகர்தான். இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் அந்த கங்கை விஷ்ணு பாதத்திலிருந்து வருகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை முதல் பிரம்மலோகத்திலேயே ஓடுகின்றது. அப்போ அதுக்கு விஷ்ணுபதி என்று பெயர் கங்கைக்கு. ஓடி ஓடி கடைசியில துருவ மண்டலத்துல வந்து விழறது. துருவன் இது ஹரிபாத தீர்த்தம் என்று நினைத்து அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி யாம் அனுசவனம் பரமபாகவதா ஔத்தான பாதிகி என்று வர்ணிக்கிறார் பாகவதத்துல. பரமபாகவதனாகிய துருவன் இது என் குலதெய்வமான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாத தீர்த்தமாச்சே என்று பக்தியோடு அதுல தீர்த்தமாடுகிறார். சப்த ரிஷிகள் தீர்த்தமாடினார்கள். பிறகு தேவலோகத்துல வந்து விழுந்து அமரர்கள் எல்லாரும் அதுல தீர்த்தமாட விழுந்து கடைசியில இமயமலையினுடைய உச்சியில விழர் மழைங்கிற வியாஜத்துல சீதா அலகனந்தா சற்றுகோ பத்ரேதி அது 4 தாரையாக பிரிஞ்சது. அதுல அலகனந்தா என்கின்றது தென் திசையை நோக்கி ஓடி வருகிறது. தென் திசையை நோக்கி ஓடி வரும் பொழுது அலகம்னா கேசம், அந்த கேசத்தை நந்தயதி ஆனந்தப்படுத்துகிறது அப்படிங்கிறதுனால அலகனம்தான் பெயர். சிவபெருமான் தன்னுடைய கேசத்துல தாங்கின்றார். சிவபெருமானுடைய கேசத்தை ஆனந்தப்படுத்தினதுனாலே அதுக்கு அலகனம்தான். சிவன் தானா? நாம் எல்லாரும் கங்கையில போய் தீர்த்தம் ஆடினா அவ்வளவு சிலன்னு இருக்கு, ஆனந்தமா இருக்கு. யார் யார் தீர்த்தம் ஆடுறார்களோ அவ்வளவு பேர்களுடைய கேசத்தையும் அது ஆனந்தப்படுத்துறது. அலகனம்தான். பூமியில வந்து ஸ்பர்சமாச்சு. ஸ்பர்சமாறதுனாலே காம் கா, அதனால கங்கா என்று ஆச்சு. காம்னா பூமியை, கான்னா அடைந்தாள். அது வரையிலும் தேவகங்கையாக இருந்து மந்தாகினீதி திவி, சொர்க்கத்துல மந்தாகினின்னு பெயர்,
பிரம்மலோகத்துல விஷ்ணுபதின்னு பெயர். அதுக்கு பிறகு அலகனந்தான்னு பெயர். பூமிக்கு வந்ததும் கங்கா என்று பெயர். கங்கா எங்க பூமிக்கு வரான்னா ஹரித்வாரம்ங்கிற க்ஷேத்திரத்துல வரா. தேவர்கள் எல்லாரும் இங்க ஸ்நானம் பண்ண ஆசைப்பட்டு வரார்கள்னு புராணம் சொல்றது. ஹரித்வாரே யதா யாதா கங்கா விஷ்ணுபதி சுபா. அதுதான் சிறந்த தீர்த்தம். விஷ்ணுபாத தீர்த்தமா இருக்கக்கூடிய அது எப்பொழுது ஹரித்வாரம் வந்ததோ அது ததேவ தீர்த்த பிரவரம் சுராணாமபி துர்லபம். தேவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் ஹரித்வாரத்துல கங்கையில ஸ்நானம் பண்ணுவது என்று புராணம் சொல்றது. அப்படி ஓடி வரக்கூடிய கங்கை ஹிமாச்சலத்திலேந்து ஆரம்பித்து கடல் வரையிலும் ஆங்காங்கு நம்ம பாரத தேசத்துல உள்ள பெரிய பெரிய யமுனை, கௌஷிகி, பிரசித்தமான நதிகள் சரஸ்வதி முதலிய எல்லா நதிகளும் கங்கையில தான் போய் ஐக்கியமாறுது. கங்கைய நாடி யமுனை வந்து விழருது, கங்கைய நாடி சரஸ்வதி வந்து விழருது, கௌஷிகி வந்து விழருது. எல்லாம் ஒரு பிரதான மகிழ்ச்சிக்கு சகிகள் பல பேர் சேர்ந்து தன் பர்த்தாட்டக போறது போலே இது எல்லாம் கங்கையில சங்கமமாகி கங்கையை முன்னிட்டுதான் சமுத்திர சங்கமம் ஆகிறது. அந்த ஒரு காட்சி கடைசியில சமுத்திர சங்கமம் ஆகிறது. கங்கா சங்கமம் கங்கையினுடைய உற்பத்தி. ஹிமயமலையில இருந்து கங்கை தோன்றி சமுத்திர சங்கமம் வரையிலும் அதை சொல்றாரு ஆழ்வார். இமவந்தம் தொடங்கி ஹிமாலயத்தில என்று தொடங்கி இருங்கடல் அளவும் கடல்ல போய் சங்கமமாகிறதே அது வரையிலும் இரு கரை உலகிரை தாட கமையுடைய இரு கரைகளையும் உலகுனா மக்கள் வந்து அதுல தீர்த்தமாடும்படி கமை ஸ்நானத்துக்கு வேண்டிய துறைகள் உள்ளதாகிய பெருமை கங்கையின் கரை மேகேல். பாரத தேசத்துல எவன் தான் கங்கையை விரும்ப மாட்டான். அதனுடைய கரையில உள்ள கண்டம் என்கின்ற கடிநகர். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.